அனைவருக்கும் வணக்கம். ஜெய்பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் நண்பர்கள் வரவேற்கிறேன். ஜெய்பாலா ஜெய்பாலா ஜெய்பாலா. 8/2/2026 முதல் 14/2/2026 வரை துலா ராசிக்கு எப்படி பலன் கொடுக்குது பார்ப்போம். இந்த வாரத்தில் எந்த கிரக மாற்றம் கிடையாது. 9/2/2026 திங்கட்கிழமை சந்திர பகவான் நள்ளிரவு 2:22 உங்க ராசியில இருந்து, அதாவது துலா ராசியில இருந்து விருச்சிக ராசிக்கு செல்லுகிறார். சந்திர பகவான் 12/2/2026 வியாழக்கிழமை சந்திர பகவான் 2:04 விருச்சிக ராசியில் இருந்து நகர்ந்து 3ஆம் இடமான தனுசு ராசியில் செல்லுகிறார். ஆகவே முதலில் இருக்கக்கூடிய இந்த துலா ராசிக்காரர்களுக்கு உங்க ராசியில சந்திரன் அமர்ந்து மனக்குழப்பத்தோட இருந்து வந்தீங்க. என்னடா செய்யறது, எப்படிதான் நான் முன்னேறது, நான் செஞ்சதெல்லாம் தப்பா சொல்றாங்களே, நான் செய்ததெல்லாம் குறை காண்றாங்களே அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு 2 நாள் கழித்து உங்களுக்கு அந்த மனக்குழப்பம் நிவர்த்தியாகி மன மகிழ்ச்சி உண்டாகும். உடல் ரீதி கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்துக் கொள்வதே சிறந்தது. அதிகமாக நீங்க சிந்தனையில இருப்பீங்க. அந்த சிந்தனையால் மன உளைச்சல் உங்களுக்கு அதிகரிக்கும். நான் இப்படியே இருந்துறனோ, என் வாழ்க்கை அப்படியே ஆயிடுச்சு, நான் போன இடத்துல எல்லாம் தப்பா சொல்றாங்களே அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடிய காலம், கொஞ்சம் மாற்றம் ஏற்படக்கூடிய காலம். 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு, இருப்பினும் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் சூரியன் உங்களுக்கு சற்று பயத்தை கொடுப்பார், வெற்றியும் கொடுப்பார். பயம் உண்டாக்கின பிறகுதான் வெற்றி பெற முடியும். உங்களை ஒரு அச்சமின்றி வேலை செய்ய விடாது. குரு பலன் இருப்பது சிறந்ததே. ஆனா 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் செவ்வாய் உங்களுக்கு பயத்தை கொடுத்து கொண்டே இருப்பார். ஆகவே சற்று நிதானமாக இருந்து செயல்படணும். 9ஆம் தேதி 10ஆம் தேதியில இருந்து உங்களுக்கு மேல்மை நல்கும். 2ஆம் இடத்துல சந்திரன் வந்தவுடன் உங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும். அதே செவ்வாய் அதே சூரியன் உங்களுக்கு முன்னுதாரணமா இருந்து உங்களுக்கு முயற்சியில ஈடுபட்டக்கூடிய தன்மையில உங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய தன்மை அவங்களுக்கு கொடுத்துட்டே வருவாங்க. அப்போ நீங்க இந்த குரு பலன் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராசிநாதன், உங்க ராசிநாதன் 9ஆம் அதிபதி சொல்லக்கூடிய 12ஆம் அதிபதி சொல்லக்கூடிய புத பகவானோட சேர்ந்து இருப்பது படிப்புல நல்லா உண்டாகும். படிப்பு நல்ல கவனத்தோட படிப்பீங்க. நான் போர்டுல படிக்கவும் எனக்கு மனப்பாடம் ஆயிடுச்சுன்னு தைரியமாக இருப்பீங்க. ரொம்ப நேரம் உட்காந்து படிக்க மாட்டீங்க. 10th எக்ஸாம் வருது, +2 எக்ஸாம் வருது, காலேஜ் படிக்கிறவங்க அனைவருக்கும் இது பொருந்தும். ஆகவே இந்த படிப்புல சற்று எச்சரிக்கையாக இருந்து வரும்போது உங்களுக்கு புத பகவானுடைய அனுகிரகத்தால் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய தன்மை சொல்லலாம். அதுவும் சுக்கிரனோடு சேர்ந்திருக்கும் போது சற்று சுதந்திரத்தனம் கொடுக்கும், தூக்கம் அதிகரிக்கும். ஆகவே ராகு சம்பந்தப்பட்டு சனியும் சம்பந்தப்பட்டு இருப்பதால் சற்று உடல்ல கொஞ்சம் பாதகம் உருவாகக்கூடிய தன்மை, மந்த நிலை கொடுக்கும். அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு நம்ம என்னதான் செய்யலாம் அப்படின்னு வரும்போது, உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய விநாயக பெருமானம், முருகப்பெருமானம், அம்மன் ஆலயமா தினசரி ஒரு ஸ்கூலுக்கு போகும்போது வழிபாடு செய்து கொண்டே போங்க. தினசரி வீட்டு விட்டு கிளம்பும் போது அருகாமையில் இருக்கக்கூடிய ஆலயமே போதும். போய் சற்று ஒரு நிமிடம் நின்று வணங்கிட்டு செல்லும் போது அந்த இறைவனுடைய துணை உங்களுக்கு நிற்கும் போது உங்கள் நல்ல கல்வி செல்வம் உண்டாகும். ஆகவே தொழில் ஈடுபடக்கூடிய தன பிராப்தம் இல்லையே, பணம் கைக்கு நிற்க மாட்டேங்குது, நான் எவ்வளவு சம்பாதிக்கிறேன் கைக்கு நிற்க மாட்டேங்குது, அதிகமா உபரி தன்மை உண்டாகுது, அதிகமா செலவராகுது பார்க்கும்போது நீங்க நட்பு ரீதியாகவே உங்களுடைய செல்வம் கரையக்கூடிய தன்மை. உங்களுக்கு யாராவது ஒரு ஆள் உங்களுக்கு உங்க மன மகிழ்ச்சி உருவாக்கக்கூடிய தன்மையில பேசிட்டாலே நீங்க மனம் உருகி அவருக்கு செய்ய வேண்டியதெல்லாம் அனைத்தும் செய்து விடுவீங்க. பாரபட்சம் பார்க்க மாட்டீங்க. அவருக்கு செஞ்சா எனக்கு திருப்பி வருமா வராதாங்கிற உங்களுக்கு யோசனை வரும். கேட்ட தொகை நீங்க கொடுத்துடுவீங்க. ஆகவே இந்த காலத்தில் நீங்க சற்று எச்சரிக்கையாக கவனமாக இருந்து செயல்படணும். குரு பலன் இருப்பது எனக்கு தைரியம் இருக்குதுனாலும் என்ன செய்வாங்க, செவ்வாய் சூரியன் உங்களுக்கு என்ன செய்வாங்க, எச்சரிக்கை கொடுத்துட்டாங்க. முதல்ல எச்சரிக்கை கொடுத்தாங்க. அதான் பயம் சொன்னேன். முதல்ல சொல்லும் போது பயம் உண்டாகும் சொன்னாங்க, எச்சரிக்கை கொடுத்தாங்க. அதே சந்திரன் உங்களுக்கு மாறும் போது உங்களை தைரியத்தை கொடுப்பாருன்னு சொன்னாங்க. அப்ப தைரியத்தோட செயல் இருக்கும் போது உங்களுக்கு ஆசை வார்த்தை கூறி
ஒரு நண்பர்கள் மூலம் நீங்க ஒரு தொகை இழக்கிறதோ, ஒரு டிஃபன் வாங்கி செலவு பண்றதோ அத்தனை நீங்க குறைத்துக் கொள்ள வேண்டும். ஆகவே சற்று கவனமாக இருந்து செயல்பட்டாலே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மேல் நோக்கி செல்லக்கூடிய தன்மை, உங்களுக்கு தேவையான அனைத்து உபகரணங்கள், ஆடம்பரமான பொருள், நான் இது வாங்கணும்னு ஆசைப்பட்டேன்னா இந்த வாரத்துல வாங்கிடுவேன். ஒரு வண்டி வாங்கினாங்க, ஒரு டூ வீலர் மாற்றணும், வீட்டில் ஒரு ஏசி மாற்றணும், ஒரு ஃப்ரிட்ஜு மாற்றணும், ஒரு புது ஃப்ரிட்ஜு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அத்தனையும் இந்த புது பொருள் வாங்கக்கூடிய தன்மை உருவாகும். ஆகவே செலிப்ரேஷன் மென்டாலிட்டி அதிகமாகவே உண்டாகும். சமத்துவமான மனநிலை சொல்லுவாங்க. சமத்துவமான மனநிலையோடு செயல்பட்டு வெற்றி பெற்றே வருவீங்கன்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெயபாலா, ஜெயபாலா, ஜெயபாலா. வணக்கம். நன்றி, வணக்கம்.